ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், லாட் சைஸ் மாறினதுக்கப்புறம் நிறைய இண்டிகேட்டர்ஸ் நமக்கு ஃபேக்கான சிக்னல்ஸ் கொடுக்கும். என்ன அப்படின்னா, லாட் சைஸ் முன்னாடி இருக்கும்போது வாலட்டாலிட்டி அதிகமாக இருந்திருக்கும், இப்போ வாலட்டாலிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா லாட் சைஸ் அதிகமானதுக்கப்புறம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நிலையில் நமக்கு இப்போ ஒரு பெஸ்ட்டான ஒரு இண்டிகேட்டர் ட்ரேடிங் வியூவில் நம்ம இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணக்கூடிய நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தால் ஒரு இண்டிகேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நம்மளுடைய சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன், நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடியதை நீங்கள் ஒரு அட்வைஸ் எடுத்துக்காமல் நீங்கள் மார்க்கெட் ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இந்த இண்டிகேட்டர் எதுக்கெலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதா இருந்ததுன்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த இண்டிகேட்டர். அதே மாதிரி கேஷ் மார்க்கெட், அதாவது என்னென்னா ஸ்டாக்கில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ட்ராடே ட்ரேட் ஏதாவது ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம முழுக்க இது இன்ட்ராடே ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரை நீங்கள் ஸ்டாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபியூச்சர், ஆப்ஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நிஃப்டியினுடைய ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுனால நான் அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த இண்டிகேட்டரோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் முழுக்க வால்யூமை பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். விஎஸ்ஏ, இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த லைன் நமக்கு இருக்கும். ஓகேவா? இது எப்படி நம்ம இதை வச்சு ட்ரேட் பண்ணுறது, எந்த மாதிரி நம்ம இதை என்ட்ரி எடுத்து எப்படி எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிறது முழுமையாக பார்க்கலாம். ஓகேவா? நிறைய நண்பர்கள் நம்மளோட வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நான் இடையில சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மறந்துடும். திருப்பி நீங்கள் என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் என்ன சொன்னீங்க அப்படிங்கிறது தெளிவு இல்லாமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தெளிவாக பார்த்துருங்க பார்க்கும்போது. ஓகே, ஸோ இது முழுக்க வால்யூமை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு இண்டிகேட்டரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வால்யூம் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ வால்யூம் ஃப்ளோ அப்படின்னு நீங்கள் ட்ரேடிங் வியூவில் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர் வந்துடும். இந்த இண்டிகேட்டரை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ பண்ணியிருக்கேன். இதில் என்ன அப்படின்னா, இதில் செட்டிங்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். செட்டிங்ஸ் இதில் சிக்னல் இருக்கு இல்லையா, சிக்னலோட லென்த் நமக்கு இதில் 10ன்னு இருக்கும். நம்ம இதை 21 அப்படின்னு நம்ம மாற்றிக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த ஒரு சிக்னல் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான். கேண்டில் நம்ம நார்மலாக கேண்டில் வச்சுருப்போம். இதில் நம்ம என்னென்னா ஹெங்னாஸ்கி கேண்டில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? டைம் மினிட் 5 மினிட் டைம் ஃப்ரேம் இன்ட்ராடே பண்ணுறதுக்கான ஒரு சூட்டபுளான டைம் இது ஓகே, ஸோ இது என்ட்ரி எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போல்லாம் நமக்கு இந்த இது அதாவது என்னென்னா, இங்கே இருக்கும்போது பார்த்தீங்களா, ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஓகே, இதில் 2 இருக்கும். அதாவது என்னென்னா, சிக்னல்னு ஒன்று இருக்கும், அட் த சேம் டைமில் ஃப்ளோன்னு ஒன்று இருக்கும். ஸோ வால்யூம் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ ஃப்ளோ எப்போ சிக்னல் நம்ம இப்போ பை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளோ மேலே இருக்கணும், சிக்னலுக்கு மேலே இருக்கணும். ஓகேவா? அதேமாதிரி இப்போ நம்ம செல் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சிக்னலுக்கு கீழே ஃப்ளோ இருக்கணும், வால்யூம் ஃப்ளோ இருக்கணும். ஸோ இந்த ரெண்டும் தான் நம்மளோட இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஹெங்னாஸ்கி கேண்டில். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல ஒரு பை என்ட்ரி கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டைம் நம்ம ஒரு பை என்ட்ரி, இங்கே பை என்ட்ரி நமக்கு கிடைக்கும். இந்த பை என்ட்ரி எப்படி நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். அதேமாதிரி கேண்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பை எடுக்கிற கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஹெங்னாஸ்கி கேண்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இப்போ நம்ம பை பண்ண போகிறோம் அப்படின்னா ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விக் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா விக்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விக் இருக்கக்கூடாது. விக்கு மேலே இருக்கலாம், கீழே இருக்கக்கூடாது. ஓகேவா? கீழே நமக்கு இந்த ஹெங்னாஸ்கி கேண்டிலை பொறுத்தளவுக்கு ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் இங்கே மேலே நமக்கு விக் இருக்கலாம். நம்ம பை பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே விக் இருக்கலாம். ஓகேவா? ஸோ மேலே விக் இருந்தது அப்படின்னா நம்ம பிரச்சனை இல்லை. அதேமாதிரி இந்த 2 பக்கம் விக் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கேண்டில் நமக்கு சிக்னல் கொடுத்துருக்கு, இந்த கேண்டில் கரெக்டாக கொடுத்துருக்கு, எக்ஸாக்டாக இந்த கேண்டில் தான் கொடுத்துருக்கு. இது எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா 9:15 காலையில் ஓப்பன் கேண்டில் நமக்கு பை. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது. அடுத்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 பக்கமே விக் இருக்குது. ஸோ மேலே இருக்குது, கீழேயும் விக் இருக்குது. ஸோ இது நமக்கு
ஒரு கன்ஃபார்ம் இல்லாத ஒரு மார்க்கெட். அதாவது என்னென்னா செல்லர்ஸ் பையர் 2 பேருமே வந்து சேமாக போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது டோஜி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கேண்டில் இல்லாமல் நம்ம பை பண்ணும்போது இந்த மாதிரி கேண்டில் சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் நம்ம அப்படி இருக்கிற கேண்டில் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி செல் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செல்லிங்க்கு அப்புறம் நம்ம எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள். ஸோ செல்லிங்க்கு வந்து ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு இந்த கேண்டில் நமக்கு வந்து செல்லிங் கிடச்சிருக்கு. அதாவது ஜனவரி 1 மணி பார்த்திங்கன்னா 1 மணி. ஸோ 1 மணிக்கு நமக்கு வந்து ஒரு என்ட்ரி, அதாவது என்னென்னா செல்லிங்கில் ஒரு என்ட்ரி. என்ட்ரியை நமக்கு பாருங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த வால்யூம் ஃப்ளோ வந்து நமக்கு வந்து கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ காமிக்கிறேன். ஓகேவா? வால்யூம் ஃப்ளோ கீழே வந்துடும் நமக்கு வந்து. எப்போ நமக்கு வந்து வால்யூம் ஃப்ளோ கீழே வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. நம்ம எடுக்க போகிற கேண்டில் வந்து நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். புட் ஆப்ஷன் பை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ புட்டை பை பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்கணும். ஓகே, ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அது கேண்டில் ரெட்டாக இருக்கணும், ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்கணும். இங்கே நமக்கு வந்து ஒரு சிக்னல், அதாவது என்னென்னா இந்த சிக்னல் கிடைக்கணும். இதில் இண்டெக்ஸில் நமக்கு வந்து ஃப்ளோ வந்து அதாவது சிக்னலுக்கு கீழே வால்யூமோட ஃப்ளோ இருக்கணும். அப்போ வந்து நமக்கு வந்து செல் என்ட்ரி நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுது, நம்ம வந்து செல் பண்ணலாம். ஓகேவா? சரி, செல் பண்ணிட்டோம். நமக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து இதில் வந்து ப்ராஃபிட், அதாவது என்னென்னா எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறது, ப்ராஃபிட் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னா இப்போ இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங், அதாவது ஏதோ ஒரு ஹை இதுக்கு மேலே இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்விங் ஹையில் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதேமாதிரி நம்ம டார்கெட் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், அதாவது என்னென்னா ஒரு 100 ரூபா அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 100 ரூபாவில் ஒரு ஆப்ஷன் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு டார்கெட் வந்து 7லேருந்து 10 பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 50 ரூபா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, அவுட் ஆஃப் த மணின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3லேருந்து, அதாவது 3 பாயிண்ட்லேருந்து 5 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டில்லே உங்களுக்கு வந்து அந்த டார்கெட் ரீச் ஆயிரும், நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டர் தான் என்னென்னா இந்த சிக்னல் எப்போல்லாம் நமக்கு வந்து கிடைக்குதோ கண்டிஷன் இந்த இதான் ஹெங்கனாஸ்கி கேண்டில். ஸோ நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் அந்த கேண்டில் வந்து ஓப்பனும் லோவும் ஒன்றா இருக்கணும். நீங்கள் செல் பண்ண போகிறீங்க, அதாவது புட் ஆப்ஷன் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா செல் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் அந்த நீங்கள் என்ட்ரி எடுக்கிற கேண்டில் வந்து ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்கணும். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹை இருக்கும் இல்லையா, அந்த ஹையை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கணும். லோ வந்து என்ட்ரி, அதாவது டார்கெட் வந்து ஒரு 100 ரூபா ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 7 to 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 50 ரூபாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 3 to 5 பாயிண்ட். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 3 to 5 பாயிண்ட், 3 பாயிண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இப்போ லாட் சைஸ் மாறினால 225 ரூபா அப்படிங்கிறது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கணுனாலும் பாருங்கள். நான் வந்து நிறைய பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் இன்னும் பார்க்கணுனாலும் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. நான் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து இதில் வந்து விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறப்போ எந்த மாதிரி ஹெங்கனாஸ்கி கேண்டில் யூஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி நீங்கள் ஒரு சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் அந்த சிக்னல் வந்து செல் சிக்னலாக செல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் கை ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பை சிக்னலாக பையாக இருந்ததுன்னா ஓப்பனும் லோ ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த கேண்டிலில் 2 பக்கமும் வந்து நமக்கு வந்து விற்கிருக்கும். ஸோ அந்த மாதிரி கேண்டில் வந்து நீங்கள் வந்து சிக்னல் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்க வேண்டாம், ட்ரேடை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது லாபமே போனாலும் வெயிட் பண்ணுங்கள். லாபம். ஸோ இந்த மாதிரி லாபம் எவ்வளோ வைக்கணும், டார்கெட் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ யூஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் இதோட இது எவ்வளோ அக்யூரசி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.